உடனே சரவணனுக்கு ஃபோன் அடித்தேன். ஏன் அப்படி பண்ணிட்டேன், நீ பொண்ணுகிட்ட பேசு, ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி நாளைக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஆக்சுவலாக எல்லோரும் சொன்ன மாதிரி தான், எனக்கு இது பார்த்தோன்னா பாலச்சந்தர் சாருடைய ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு கரிஷ்மாட்ட கேட்டது, இந்த டயலாக் யார் எழுதுனா அப்படின்னா, நான் எழுதினேன் அப்படின்னேன். நீ எப்படி எழுதுன, நீ எனக்கு அதுதான் என்ன உனக்கு தோணுச்சு, எப்படி எழுது, எனக்கு ஒன்று புரியல, எனக்கு நீ எப்படி தோணுச்சு. இல்லை நான் அந்த 80s சைடில் இருக்க படங்கள்லாம் பார்த்து அந்த படத்துக்கு இதுக்கு ஒரு டயலாக் வரலையே அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த அந்த டைப்பில் எப்படி பேசுவாங்கங்கிறத மைண்டில் வச்சு எழுதுனேன்னு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து அப்பயே ஒரு துண்டு போட்டேன், இங்கே நிறைய பேர் துண்டு போட்டுருக்காங்க. நான் வந்து சொன்னேன், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன், நான் இன்னும் மாப்பிள்ளை கூப்பிட்டு வரேன், ஒரு நாள் மீட் பண்ணுவோம், இந்த எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீ அது எனக்கு ஒரு அப்பா மகளுடைய ஒரு விஷயம், அது எனக்கு ரொம்ப நாளாக உள்ளேக்குள்ளேயே இருக்குது, உங்கள்கிட்ட சொன்னால் அது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன், அவன்கிட்ட மீட் பண்ணணும்னு நான் அங்கே சொல்கிறேன்.